காகத்தை மாதிரி இல்லை, எனக்கு உலகமும் வேணும், பேழையும் வேணும். உலகத்தில் பிணங்கள் மிதக்குது, அதையும் சாப்பிடுவேன், நோவான் பேழைக்குள்ளே வந்து அல்லேலூயா ஆமேன்னு சொல்லுவேன். நீ நிறைய பேர் அப்படித்தான். அதுவும் தேவை. ஆனால் அந்த புறா சொல்லுது, உலகமே தேவையில்லை, எனக்கு பிணங்கள் தேவையில்லை, எனக்கு பிழையே போதும், நோவாவே போதும். எல்லாம் கரங்களை உயர்த்தி ஆமேன். அவர் பண்ணார். நாங்கள் காகத்தை போல அல்ல, புறாக்களை போல. எனவே தான் ஆண்டவர் சொன்னார், புறாக்களை போல தீ விரித்து வருகிற இவர்கள் யார்? எனவே முதல் குறிப்பை நான் பேச விரும்புகிறேன். நம்பர் 1, a place of redemption. சிலுவை என்பது உங்களை மீட்கும் இடம். நீ எவ்வளோ பெரிய அடித்தளத்தில் இருக்கலாம். எத்தனையோ பேரை நான் பார்த்துருக்கிறேன், ஏழ்மையில், வறுமையில், இல்லாமையில் தற்கொலை பண்ண போனவங்கெல்லாம். நேற்று கூட ஒரு செய்தியை படித்தேன். காஃபி டே என்கிற ஒரு நிறுவனம், அதனுடைய உரிமையாளர் 12,000 கோடி கடன், தற்கொலை செய்து கொண்டார். அவர் அந்த மாநிலத்தின் முதல்வருடைய மருமகன். காஃபி டே ஒரு பெரிய நிறுவனம், அது கடன் தொல்லையினாலே அவர் தற்கொலை பண்ணி கொண்டார். அவருடைய மனைவி நேற்று ஒரு பேட்டி கொடுத்துருக்குறாங்க. 12,000 கடனை அடைக்க ஆண்டவர் எனக்கு ஒரு வழியை தந்தார்னு சொல்கிறாங்க. இது எல்லா செய்தித்தாளில் வந்துச்சு. பாதி கடன் அடைச்சிட்டேன், நானும் தற்கொலை பண்ணலான்னு போனேன், என் கணவர் தற்கொலை பண்ணிட்டாரு. இது எப்படி ஆச்சுன்னு தெரியல, இப்படியோ தவறான வழியோ இப்படியோ, ஆனால் 12,000 கோடி கடனை அந்த அம்மா அடைச்சிருக்கிறாங்க. ஒரு பெண்ணால் முடியுமானால் உன்னை படைத்த தெய்வத்தால் அது முடியும். ஆமீன். சொல்ல, சிலுவையண்ட வந்தால் எனக்கு ஒரு வாழ்வு உண்டு, எனக்கு ஒரு மீட்பு உண்டு, எனக்கு விமோச்சனம் உண்டு, எனக்கு ஒரு உயர்வு உண்டு, எனக்கு ஒரு நிம்மதி உண்டு, எல்லாமே உண்டு. இதற்கு உதாரணம் மகதலேனா மரியாள். அந்த அம்மா தான் அங்கே நிற்கிறாங்க சிலுவையண்டே. அந்த அம்மாவுக்கு என்ன நடந்தது? லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 1 வசனம். லூக்கா 8:1 அந்த வசனத்தை படிக்கிறேன். அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணினார். எல்லாம் கவனிக்க, எல்லாரும் திரையில் கூட பாருங்கள். பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணினார், தேவனுடைய நற்செய்தியை பிரசங்கித்து வந்தார். அங்கே ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மாவுக்கு வேதம் சொல்லுது, 7 ஆவிகளுடைய பொல்லாத பிசாசு. ஆமீன். 7 ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீக்கின மகதலேனா மரியாளும் அங்கிருந்தாள். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? 2 வார்த்தை, வியாதிகளும் நீங்கும், பிசாசுகளும் நீங்கும். ஆமீன். எனக்கு கவனிக்கிறீங்களா? அந்த உணர்வு